மாலை வணக்கம். இது அழகு தமிழ் கவிதை கழகம். என் உறவுகளே, மீண்டும் மீண்டும் ஒரு பதிவு உங்கள் மனதுக்குள் ஒரு புத்துணர்வை தூண்டும் விதங்களாக இருத்தல் வேண்டும் என்பதற்காக அழகு தமிழ் கவிதை கழகம் அனுதினமும் ஒரு பதிவின் மீது பயணம். என் உறவுகளே, அன்பை சொல்ல வழி ஆயிரம், ஆணவம் கொஞ்சமும் உடவை விட்டு மாறணும், உனக்கும் எனக்கும் இந்த வாழ்தடம் பெரும் பாடம், அழகாக வாழ்ந்திடு அதற்காக எங்கள் வாழ்க்கை என்பது என அனுதினமும் இயற்கைகள் காட்சிகள் உங்கள் மனதை மாற்றிடும் ஜாலம். அது தீண்டும் நம் மனதுக்குள் ஆயிரம் கோலம் கனவில் வித்திட்ட விதை போல் நம் மனதுக்குள் கத்திட்ட வித்தைகளெல்லாம் காட்டிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்திட்டு போகும் ஒரு அடையாளமாய் நம் வாழ்ந்த அடையாளத்தை மண் தடமென நினைத்து இதன் மீது வகுத்து அழகூற ஒரு பயணத்தை நடத்தி மனமே என அனுதினமும் உரைத்து பருத்தியாய் மனதை வைத்து பாலாய் அதில் நேர்மை வைத்து யாவரையும் கொட்டு தீர்க்காத தேலாய் உங்களுக்குள் அனுதினமும் உங்களை கொட்டும் விதத்தை நல்லதை செய்யும் மனதை வளர்த்து எந்த நாளும் இனிமையானது எது மீதும் ஏறி என் பயணம் செல்வது, எதற்கு இடையூறுக தடையூறுகள் ஆயிரம் இருப்பது, தகர்த்து எறிந்து விட்டு அழகாய் வாழ்வது என் வாழ்க்கை இது என நடத்தும் மன பக்குவத்தை நீங்கள் அடைந்திடுங்கள். என் உறவுகளே, தினம் தினம் பதுமைகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். ஒருபுறம் மனிதனையாகவே அடித்து சாகடிக்கும் நிலைமை, ஒருபுறம் மரங்கள் அழிந்து கொண்டிருக்கும் நிலைமை, மறுபுறம் கடலில் மீன்கள் எல்லாம் உணவாகி கொண்டிருக்கும் அருமை. எது நிகழ்கின்றது, எது நடக்கின்றது, அனைத்தும் நன்மையில் முடிய வேண்டும் என்ற ஒரு மனப்பக்குவத்தை உங்களுக்குள் வளர்த்து அடுத்த நிலைக்கு நாம் முன்னேற வேண்டும். அது சரியான பாதையாக வேண்டும். நம் வாழ்க்கை நம் கையில் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற நினைப்போடு சிறிதேனும் பிறரும் வாழ வேண்டும் என மனப்பக்குவத்தை நமக்குள் வளர்த்து அழகூற இந்த மண்தடம் எனக்கானது உங்களுக்கானது என்ற பொதுவான ஒரு நிதர்சனத்தை நம் மனதுக்குள் வளர்த்து எப்பொழுதும் நான் வாழ்ந்தே ஆக வேண்டும், அழகான இந்த வாழ்க்கை, இந்த பிறவி எனக்கான பிறவி இயற்கை கொடுத்தது என நினைத்து அழகூற இந்த வாழ்த்தடம் மீது மண்தடம் மீது நம் வாழ்க்கையை நிலைநாட்டி விடுவோம் என்ற நம்பிக்கையை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். என் உறவுகளே, இந்த பதிவு மூலமேனும் வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம் போல் இந்த உலகத்தில் ஒரு பாடங்களும் இல்லை. வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கொண்டால் நம் வாழ்க்கை மிக அழகாக செல்லும். இதுவே அழகு தமிழ் கவிதை கழகம் சொல்லும் ஒரு சிறு உதாரணங்களாக ஏற்று வாழ்க்கையை அழகாக்குங்கள். என்